விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போகும் பொழுது, அது ஊழியத்தை விட்டு போவதா இருக்கலாம், அல்லது ஜெபக்குறைவு, வேத தியான குறைவு, ஆராதனை குறைவு என்று ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஆண்டவரை விட்டு தூர போனால் ஆண்டவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்கள் அத்தனை பேரும், நானும் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசத்தை விட எத்தனையோ மடங்கு நேசம் அவர் எங்கள் மேல் வைத்திருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது, எனக்கோ வேத அறிஞர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உண்டு. என்ன தெரியுமா? கடந்த தடவை தோமாவும் அந்த அறையில இருக்கும் பொழுது இயேசு வந்து காட்சி கொடுத்து விட்டு இதோ இப்போ யோவான் 21 வருகிறாரே, இடையிலே அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், எங்கே போனார் தெரியாது. சரியா? ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், இவ்வளவு நாள் அந்த சீஷர்களை வந்து சந்திக்காத இயேசுவால் இன்றைக்கு அங்கு வராமல் இருக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? ஐயோ, அவர்கள் மறுபடி பழைய வாழ்க்கைக்கு போகிறார்கள். ஓடி வந்து விட்டார். அன்பானவர்களை, நீங்கள் கர்த்தரை விட்டு தூர போகும் பொழுது அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாதவர் தான் உங்களுடைய கர்த்தர். அந்த அளவுக்கு உங்களை அவர் நேசிக்கிறார். ஆனால் என்ன தெரியுமா? அவர் வந்து உங்களோடு பேசுவது, உங்களை அழைப்பது, உங்கள் பக்கத்தில் நிற்பது உங்களுக்கு தெரியாது. 3 வருஷங்கள் இந்த இயேசுவோடு இருந்திருக்கிறார்கள் இவர்கள். இயேசு வந்து கரையில் நின்றார். வசனம் அழகாக சொல்லுகிறது, அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். புரியுதா? இயேசு மாறு வேஷத்திலா வந்திருப்பார்? இல்லை. ஏன் சொல்றேன் கேளுங்க. இவர்களுடைய கவனம் அந்த கரையிலே நின்ற ஆளிலே இருக்கவில்லை. இவர்களுடைய கவனம் மீன் பிடிக்க ராத்திரி முழுவதும் இவர்கள் முயற்சித்து தோல்வி அடைந்திருக்கிறார்களே, அதிலே இருக்கிறது. ஊழியத்தை விட்டு போனவர்கள், ஆண்டவரை விட்டு தூர போனவர்கள், கர்த்தர் உங்களை மறுபடி சேர்த்துக் கொள்வது உங்களுக்கு புரியாது. சில பிரசங்கங்கள் உங்களுக்கு தான் என்று உங்களுக்கு புரியாது. சில நேரம் சில ஊழியக்காரர்கள் வந்து பேசுவதோ, சில பாடல்களில் கேட்கின்ற வரிகளோ உங்களுக்கு தான் என்று உங்களுக்கு புரியாது. கர்த்தர் உங்களோடு வந்து இருந்து கொண்டு உங்களை மறுபடி வா 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 என்று அழைப்பது உங்களுக்கு புரியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை விட்டு தூர போனாலோ, ஊழியத்தை விட்டு போனாலோ, கர்த்தர் மேல் கவனம் உங்களுக்கு இருக்காது. விளங்குதா? கேட்கும் பிரசங்கங்கள் கூட இது அவருக்கு, இது அவளுக்கு என்று தான் நினைக்க தோன்றுமே ஒழிய இது எனக்கு என்று தோன்றாது. அப்படியே தோன்றினாலும் என்னை வெட்டுகிறான் என்றுதான் நினைப்பார்கள். புரியுதா? எனக்கு அடிக்கிறான் பார். உண்மையாக சொல்ற, கர்த்தரே பேசினால் கூட பிசாசு என்னத்தை நினைக்க தோன்ற வைப்பான் தெரியுமா? ஏதோ தெரிந்து கொண்டு எனக்கு ஹிண்ட் அடிக்கிறார்கள் என்று நினைப்பார்கள். கர்த்தர் தான் அங்கே வந்து நின்று கொண்டு சூப்பர் கிண்டல் ஒன்று அடிக்கிறார் பாருங்க. இயேசு வந்து நின்றுகிட்டு இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார். வாசிங்களை எப்படி கூப்பிடுறாருன்னு பாருங்க ஐயா. இயேசு அவர்களை நோக்கி, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். என்ன கிண்டல்! கூப்பிடுற விதம் உங்களுக்கு தெரியுமா? 3 வருஷங்கள் இந்த சீஷர்கள் இயேசுவோடு இருந்திருக்கிறார்கள். வேதத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள், எங்காவது இயேசு சீஷர்களை பிள்ளைகளை என்று கூப்பிட்டாரா என்று? கிண்டல். வேணும்னே அவங்க தெரிஞ்சுக்கிற கூடாது. வழக்கமாய் கூப்பிடுகிற துணியிலே கூப்பிட்டு இருந்தால் ஒருவேளை கண்டுபிடித்திருப்பார்கள். ஆகவே அவர் வேண்டும் என்று இங்கே இருந்து கொண்டு பிள்ளைகளே, அதாவது அந்த இடத்துல எத்தனை பேர் என்னோட அந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் காட்டினேன் எந்த இடத்துல அந்த படகு இருந்தது, எவ்வளவு எப்படி கஷ்டப்பட்டு அந்த கூப்பிட்டு இருப்பாருன்ட்டு. பிள்ளைகளே, விளங்குதா? பிள்ளைகளே. நான் உங்களுக்கு ஒரு முறை பிரசங்கம் செய்திருக்கிறேன். கிரேக்க சொற்கள் 5 இருக்கின்றன. சரியா? பிள்ளைகளை குறிக்கிற சொற்கள் பிரேஃபோஸ், பைடியா, நேபியோஸ், டெக்னான், ஹுயோஸ். இதுல டெக்னோசி, டெக்னான், பிள்ளைகளே அப்படிதான் கூப்பிடுறார். விளங்குதா? ஏ பிள்ளை, ஏ பாப்பா, அந்த மாதிரி பிள்ளைகளே. அப்ப அவன் ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது இது இயேசுதானே,
ஒருவேளை இயேசுவா இருக்குமோ நினைச்சிருந்தா கூட பிள்ளைகளே எனக்கு கூப்பிட்டா இல்ல இவர் நம்ம ஆளில் அவர் அந்த பிள்ளைகளை எங்களுக்கு கூட மாட்டாரு. விளங்குதா? ஏன் அப்படி கூப்பிட்டார் தெரியுமா? இவர்கள் சீஷர்கள், முதிர்ந்த வயதுடையவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், வளர்ந்தவர்கள் என்ற நிலையை விட்டு விழுந்து போய்விட்டார்கள். பிள்ளைகளே கிண்டல் அடிக்கிறார். சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். சரியா? எவ்வளவு கிண்டல் பாருங்க. ராத்திரியா மீன் பிடிச்சிட்டு ஒரு மீன் கூட அகப்படாம மன வேதனையில இருக்கிறவனை பார்த்து சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கிண்டலா இல்லையா? அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களில் சில பேரை பார்த்து ஆண்டவர் கிண்டல் அடிக்கிறார். என்ன கிண்டல் தெரியுமா? ஊழியத்தை விட்டவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த ஒரு காரணத்துக்காக ஊழியத்தை விட்டியலே, இப்ப எப்படி இருக்கிறீங்க? நல்லமா? விளங்குதா? சில பேர் ஊழியத்தை விட்டிருப்பார்கள். ஐயோ இவே கிடைக்க மாட்டேங்குது, ஊழியத்துக்கு வந்தனால என்னது ஒரே வேலை 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 வேலை, பிசி பிசி பிசின்னு. அப்ப இப்ப சில பேரை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே நல்லா ரெஸ்டா இருக்கிறீங்களா? இப்பெல்லாம் விளங்குதா? ஊழியத்துக்கு வந்தால் உடம்பு வருத்தம் வருகிறது என்று ஊழியத்தை விட்டவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே சௌக்கியமா, சுகமா இருக்கிறீங்களா? ஆமா ஆண்டவரே, அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்குது. சரியா? நிம்மதி வேண்டும் என்று ஊழியத்தை விட்டவர்கள் ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே நிம்மதியா இருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்ல ஊழியத்தை செய்யறனால கஷ்டப்பட்டு 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 என்னத்தை கண்டோம் அப்படின்ட்டு ஊழியத்தை விட்டவங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், பிள்ளைகளே எதையாவது கண்டு கொண்டிருக்கிறீர்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப நிம்மதியா? விளங்குதா உங்களுக்கு? ஷவா ஷவா கமா ஷவா. பிரெஞ்சுலையும் கேட்கிறார், கிண்டலா கேட்கிறார். என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? பதில் அந்த கேள்வியில இருக்கிறது, இல்லடிங்கிறது தான். அன்பானவர்களே, என்ன காரணத்துக்காக நீங்கள் ஊழியத்தை விட்டீர்களோ அந்த காரணம் நிறைவேறாது. நிம்மதி வேண்டும் என்று ஊழியத்தை விட்டால் சாகும் வரை நிம்மதி வராது. நல்ல ஒரு தொழில் வேண்டும் என்று ஊழியத்தை விட்டால் சாகும் வரை நல்ல ஒரு தொழில், நிம்மதியான தொழில் கிடைக்காது. சும்மா கழுவிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். சரியா? உண்மையாக சொல்லுகிறேன், ஊழியத்தை எந்த காரணத்துக்காகவும் யாரும் விட்டால் அன்பானவர்களே, எந்த காரணத்துக்காக விடுகிறார்களோ அந்த காரணம் ஒரு நாளும் நிறைவேறாது. கிண்டலா கேட்கிறார், சாப்பிடுகிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா? அப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள்,